ஹாய் ஹலோங்க. இன்றைக்கி வந்து செகண்ட் டே கார்த்திகை தீபம் தான். விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பாப்பா வரதுக்குள்ளே அவளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஓப்பனே பண்ணல. நார்மல் பொட்டேட்டோ கூட ஓப்பன் பண்ணியிருந்தேன், ஸ்வீட் பொட்டேட்டோ ஓப்பனே பண்ணல. உடம்பு சரியில்லை அப்படின்னாலே இது தாங்க ப்ராப்ளம். என்ன ஃப்ரிட்ஜில் இருக்குன்னே தெரியாது. அதை வந்து நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது அடடா வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்னு தோணும். பட் இந்த தடவை நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு 3-4 டேஸ் ஆனதுனால ஒன்றும் ஆகலைங்க. பட் மற்ற வெஜ்ஜீஸ்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கண்டிப்பாக டெய்லி நான் செக் பண்ணணும். உடம்பு சரியில்லைனாலும் நம்மளுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கிச்சனில். நீ சமைக்கலினாலும் உனக்கு ஒரு வேலை கிச்சனில் காத்துட்ருக்கோம். அந்த வேலை வந்து இதுதான். என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது பார்த்து வைக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன். முக்கால்வாசி காயெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. வெறும் கேரட்டு கேப்சிகம் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ரை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு டீப் ஃப்ரையெல்லாம் இல்லைங்க. பட் உங்கள்கிட்ட அந்த அதாவது இந்த சீவறது இருக்கும் இல்லையா, சிப்ஸு போடுறது, அது இருந்துச்சுன்னா நீங்கள் சீவினிங்கன்னா சிப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் நான் அதான் கொடுப்பேன். பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை திக்னஸில் வந்துட்டு உருளைக்கிழங்கையும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு எனக்கு சாப்பிடணும் போல் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் எனக்கு 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ 3 பொட்டேட்டோவை வந்து நல்லா சீவிட்டு வாஷ் பண்ணி சாப் பண்ணிக்கிட்டேன். சீசனிங்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சால்ட்டு, பெப்பரு, அரிகனோ ஆட் பண்ணியிருக்கேன். இட்டாலியன் சீசன் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து அரிகனோ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே பிளேட்டில் வந்துட்டு போட்டு அவனில் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிரும். எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் எடுத்ததுங்க டைமு. ஏன்னா என்னோடய க்ரில் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப பேர்ன் ஆகிடும். அதனால நான் ஒவ்வொரு தடவை செக் பண்ணி திருப்பி நான் போட்டுட்ருந்தேன். அதனால் எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸு நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓடிஜி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக பன்னீர், 2 கார்லிக்கு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, உப்பு, கொஞ்சம் லெமனுங்க, ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து க்யூப்ஸாக எல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கிறதுனால ஒரு க்யூப் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட தயிர், கொஞ்சம் வாட்டரு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பட்டு நீங்கள் வந்துட்டு சில்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் சில்லி இதோட ஆட் பண்ணிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து நான் 2 கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு இன்றைக்கி வந்து கார்லிக் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஃப்ளேவரு. பாப்பா சாப்பிட்றதுனால நான் க்ரீன் சில்லி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுவே எங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பா கிட்ட ஃபஸ்ட் டைம் காமிச்சேன். அவள் பார்த்துட்டு டிஃபனில் கொடுக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் அவள் பார்த்துட்டு எப்படி இருக்குமோ நினச்சி தான் சாப்பிட்டா. பட் சாப்பிட்டு ரொம்ப நல்லா